நாம் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 அன்னை மொழியை பாடலை பற்றி பார்க்க போகிறோம். அன்னை மொழியை பாடலை எழுதியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியை பாடலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, அன்னை மொழியே, அன்னை மொழி, அன்னைனா யார்? தாய். அந்த அன்னையை நம்ம மனசில் பெருஞ்சித்திரமாக வரைஞ்சி வச்சுக்கணும். அதான் அன்னை மொழியை பாடலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பெருஞ்சித்திரனாருடைய நூல் குறிப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய இயற்பெயர் என்ன, அவர் என்ன நூல் எழுதியிருக்காரு, என்ன இதழ், அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவருடைய நூற்குறிப்பை பற்றி பார்ப்போம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் என்னதுன்னா துரைமாணிக்கம். இந்த இருக்கா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். அவரது இதழ்கள் என்ன அப்படின்னா தேன்மொழி தமிழ் செட்டு. தேன்மொழி தமிழ் செட்டு இதழ்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதழ்கள். நூல்கள் பின்னாடி இருக்குது. இதெல்லாம் நூல்கள். உலகியல் நூறுன்னு வந்திருக்கா, இதெல்லாம் நூல்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதழ்கள் தேன்மொழி தமிழ் செட்டு. அப்போ 2 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னதெல்லாம்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் துரைமாணிக்கம். 2வது தேன்மொழி தமிழ் செட்டு அவருடைய இதழ்கள். அடுத்து என்னதுன்னா, இந்த தமிழ் மொழி அன்னை மொழியே பாடல் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்காருல்ல, அது எந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கு, எந்த தலைப்பிலிருந்து வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். அது கனிச்சாறுங்கிற தொகுதியிலிருந்து வந்திருக்கு. கனிச்சாறு தொகுதிக்குள்ளே 2 தலைப்பு. என்ன தலைப்புலாம்? தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கனிச்சாறு தொகுதியில் எந்த தலைப்பிலிருந்து இந்த அன்னை மொழியை பாடல் எடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. அது 2 தலைப்பும் தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும். இது ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. அன்னை மொழியை பாடல் கனிச்சாறு தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கனிச்சாறு தொகுதியில் தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும் 2 தலைப்பு. அந்த 2 தலைப்பு என்னன்னு கேட்டிருந்தாங்க. கனிச்சாறு தொகுதியில் எந்த தலைப்பிலிருந்து அன்னை மொழியை பாடல் எடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும் 2 தலைப்பிலிருந்து தான் இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. கனிச்சாறு தொகுதி கனிச்சாறு தொகுதி 1 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இவருடைய நூல்கள் உலகியல் நூறு. இதில் நூறுன்னு வந்திருக்கா, அடுத்து நூறாசிரியம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். உலகியல் நூறு, நூறாசிரியம். நூறாசிரியம் என் சுவை 80. நூறுன்னு 80ன்னு வந்துடுச்சு. என் சுவை 80. இதெல்லாம் சேர்ந்தா ஒரு கொத்தா ஃபார்ம் ஆயிடுதுதான் பாவிய கொத்து. பாவிய கொத்து. அடுத்து கனிச்சாறு. கொத்துலாம் சேர்ந்த உடனே சாறு அப்படியே வடியுது கனியில் இருந்தால் தான் கனிச்சாறு. அடுத்து பள்ளி பறவைகள். இந்த சாறு வடிஞ்சோன்னா பறவைகள் எல்லாம் ஓடி வருது, புகுந்து புகுந்து ஓடி வருது. மகபுகு வஞ்சி. உலகியல் நூறு, நூறாசிரியம், என் சுவை 80, பாவிய கொத்து, கனிச்சாறு, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இவருடைய திருக்குறள் என்னது? மெய்ப்பொருளுரை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு பாயிண்ட் தான். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. அப்போ இதில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். 2வது அவருடைய இதழ்கள் தேன்மொழி தமிழ் செட்டு. 3வது இந்த அன்னை மொழியை பாடல் எந்த தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது? கனிச்சாறு. அதில் உள்ள தலைப்பு 2 தலைப்பு என்னது? தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும். அடுத்து நூல்கள். என்னென்ன நூல்கள் அப்படின்னா உலகியல் நூறு, நூறாசிரியம், என் சுவை 80, பாவிய கொத்து, கனிச்சாறு, பள்ளிப்பறவைகள், மகபுகு வஞ்சி முதலிய நூல்களை இவர் படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இப்போ இவருடைய நூற்குறிப்பை பற்றி பார்த்துட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எக்ஸாம்லலாம் கேட்பாங்க.
அடுத்த பாட்டு பார்ப்போம். அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் உன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னிய அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தே எந்தொகையே நற்கணக்கே மன்னுஞ் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இதில் பாப்பத்தை 10 பாட்டு, எண்தொகை 8 தொகை, சிலம்பே சிலப்பதிகாரம், மணிமேகலை. செப்பரிய நின் பெருமை எந்தமிழ் நா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தைத் தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடு நிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரைத் தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பிப் பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே. இந்த பாடலை எந்த கனிச்சாறு தொகுதியிலேருந்து எடுக்கப்பட்டு எழுதியிருக்கு? இந்த பாடலை எழுதியது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் தான் எழுதியிருக்காரு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாடலின் பொருளை பார்ப்போம். அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே பழமைக்கும் பழமையாய்த் தோன்றிய நறுங்கனியே கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலகப் பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெருமைக்குரியவளே 10 பாட்டே 8 தொகையே 11 கீழ்க்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கியெழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். செழுமைமிக்க தமிழே எமக்குயிரே சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறுதான் விரித்துரைக்கும்? பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரைத் தேனை குடித்து சிறகசைத்துப் பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொன்னது யாரு? சச்சிதானந்தன். இப்படி கேட்டுருவாங்க, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா சச்சிதானந்தன். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அவருடைய நூறு குறிப்பெல்லாம் பார்த்துட்டோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது தமிழ் மொழியை பெருமைப்படுத்தி பாடுறாங்க. தமிழ் மொழி ரொம்ப பழமையான மொழி அப்படின்னு பெருமையாக பாடுறாங்க. யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் பாடினார்.